வணக்கம். கேபி சோர் தேஷ் சோர், இதே போன்ற ஒரு கோஷத்தை தான் இந்தியாவிலும் நாம் கேட்டு வருகிறோம். வோட் சோர் கத்தி சோர். அப்போ நேபாள் பங்களாதேஷ் வழியில் செல்ல தொடங்கிவிட்டதா என்கிற இந்த கேள்வி ஒரு மிகப்பெரிய போராட்டம் அங்க இருக்கக்கூடிய ஜென்சி, அதாவது இளைஞர்கள் வழியாக துவங்கி இருக்கு. இதே போன்ற ஒரு போராட்டத்தை தான் நாம் நேபாளிலும் பார்த்தோம். அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் தொடங்கிய அந்த போராட்டம் பங்களாதேஷ் அரசாங்கத்தை பிடுங்கி வீசினார்கள். இதே போன்ற ஒரு போராட்டம் நேபாளில் இருக்கக்கூடிய ஜென்சி கையில் எடுத்திருக்கிறார்கள். 48 மணி நேரம் கூட முடியவில்லை, நேபாள் அரசாங்கம் புடுங்கி வீசப்பட்டிருக்கிறது. பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், ஹோம் மினிஸ்டராக இருக்கட்டும், பினான்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், அல்ல ஃபாரின் மினிஸ்டராக இருக்கட்டும், முன்னாள் பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் வரை, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் வீடு வரை அனைத்துமே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? நேபாளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் கோபத்தில் இருக்கிறார்கள். இந்த நாட்டு அரசாங்கம் ஊழல் அரசாங்கமாக இருக்கு. இந்த நாட்டு அரசியல்வாதிகள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஹவுசிங் அலவன்ஸ் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய டெய்லி வேஜஸை விட 10 மடங்கு அதிகமாக இருக்கிறது. அதாவது வெறும் ஹவுசிங் அலவன்ஸ் மட்டுமே அந்த நாட்டுடைய சராசரியாக ஒரு நபர் சம்பாதிப்பதை விட 10 மடங்கு அதிகமாக. இந்த அனைத்தையுமே இந்தியாவுடன் கனெக்ட் செய்து பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். நான் இன்னைக்கு பேச வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் உங்கள் மனதில் பதிய போகிறது. இந்தியா எதற்காக நேபாள், பங்களாதேஷ் இங்க நடந்த அந்த ரெவல்யூஷனை, இங்க நடந்த அந்த ரெபெல்லியன் ஆக்டிவிட்டியை எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இளைஞர்கள் எந்த அளவில் ரோட்டில் இறங்கி போராடினார்களோ, அவர்கள் எழுப்பிய கேள்விகளை கொஞ்சம் கவனமாக கேள்வி. எப்படி அரசியல்வாதிகளுடைய மகன்களுக்கு மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு மற்றும் அனைத்து வசதிகளுமே போய் சேர்ந்து கொண்டு, நாங்க கஷ்டப்பட்டு படிக்கிறோம், நாள் முழுவதும் உழைக்கிறோம், ஆனால் எங்களுக்கு எதுவுமே கிடைப்பது, நாங்கள் தான் இந்த நாட்டை நடத்துவதற்காக டாக்ஸ் வரியையும் செலுத்தி வருகிறோம். எங்களுடைய வரிப்பணத்தை வைத்து ஒரு சில அரசியல்வாதிகள், எங்களுடைய வரிப்பணத்தை வைத்து ஒரு சில பிசினஸ்மேன், கார்ப்பரேட் நபர்கள் பணம் சம்பாதித்து வருகிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தினர்கள், மகன்கள், அவர்களுக்கு பெரிய பெரிய பதவிகள், பெரிய பெரிய ஏஜென்சிகளில் அவர்களுக்கு ஸ்டேக்ஸ் கிடைக்கிறது. கம்பெனிகளில், ஹோட்டல்களில், கல்லூரிகளில், ஸ்கூல்ஸ்களில் அவர்களுடைய ஷேர்ஸ் இருக்கிறது. நேபாளில் என்ன நடந்தாலும் அனைத்துமே அரசியல் வட்டாரத்தை சுற்றி இருக்கிறது. அது ஆளும் கட்சியாக இருக்கட்டும், அல்லது எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், அனைத்து அரசியல்வாதிகளுமே ஊழல்வாதிகள் என்கிற அந்த கோபத்துடன் நேபாளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரோட்டில் இறங்கி போராட தொடங்கி இருக்கிறார்கள். பிரைம் மினிஸ்டர் ஓலி ரெசிக்னேஷனை கொடுத்து விட்டாரா? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல சர்ச்சையான விஷயங்களை இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள. எதற்காக இந்தியா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, இன்னைக்கு இந்தியாவிலும் ஒரு தேர்தல் நடந்து அதற்கான ரிசல்ட் வெளிவந்து என்டிஏவின் வேட்பாளரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவிற்கு கிடைத்த புதிய வைஸ் பிரசிடென்ட். அவருக்கு பாராட்டுக்கள், இந்தியாவிற்கும் பாராட்டுக்கள். இவர் தன்கர் போன்று நடக்க மாட்டார் என்கிற ஒரு நம்பிக்கையுடன் இன்னைக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் காப்பாற்றப்படும் என்று நாம் நம்பி வருகிறோம். காரணம், இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இது போன்ற கலவரத்தை, இது போன்ற ரெபெலியன் ஆக்டிவிட்டியை எந்த நேரத்திலுமே நாம் சப்போர்ட்டும் பண்ணக்கூடாது. நாம் இதை இந்த நாட்டுக்குள் வரவும் விடக்கூடாது. ஆனால் இந்த நாட்டு அரசியல்வாதிகள் இளைஞர்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த அவநம்பிக்கையை சரிபார்ப்பதற்காக இந்த நாட்டை நேர்மையான முறையில் நடத்தினால் மட்டும்தான் அது சாத்தியமா. இந்த நாட்டு அரசியல்வாதிகளுடைய குடும்பத்தினர்களுக்கு மற்றும் அனைத்துமே போய் சேரக்கூடாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கடைசி இளைஞர் வரை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கடைசி ஏழை வரை அந்த வரிப்பணத்தை வைத்து கிடைக்கக்கூடிய லாபம் போய் சேர. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 1% கார்ப்பரேட் கையில் மற்றும் ஒட்டுமொத்த லாபமும் போய் சேரக்கூடாது. 99% பாப்புலேஷன் கையிலும் அந்த லாபம் போய் சேர. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய இந்த தேர்தலும் போது எந்த அளவில் கடந்த 3 நாட்களாக ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியை பிளான் செய்தார்கள். எப்படி பிளாக்மெயில் செய்யப்பட்டார்கள் ஒரு சில அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள். கேசிஆர் ஆக இருக்கட்டும், நவீன் பட்நாயக்காக இருக்கட்டும், அல்ல அகாலி தளாக இருக்கட்டும், அனைத்து நபர்களுமே பேக் அவுட் செய்தார்கள். இந்த தேர்தலில் நாங்க ஓட்டே போட மாட்டோம். அப்ப யாருடைய போன் கால் போனது, எப்படி இந்த மிரட்டல் அங்க கொடுக்கப்பட்டது? இந்த கேள்விகளை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகளை இன்னைக்கு நாம் பார்க்க அவசியம் இருக்கிறது. வோட் சோர் கத்தி சோர் என்கிற இந்த கோபமும் பீகாரில் நாம் பார்த்தோம். இந்தியா முழுவதும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இதே போன்ற விஷயம் இந்தோனேஷியாவிலும் நடக்கிறது.
இந்தோனேஷியாவில். அங்க இருக்கக்கூடிய மக்களும் ரோட்ல இறங்கி போராட தொடங்கி விட்டார்கள். அங்கேயும் எக்கனாமிக், அதாவது பொருளாதாரம் அளிக்கப்பட்டு விட்டது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் கையிலும் எதுவுமே கிடைக்கவில்லை. இந்தோனேஷியாவின் கேபிட்டலான ஜகார்த்தா, அங்க இருக்கக்கூடிய ஒரு 21 வயதான இளைஞர் எப்படி ராபிடோ, ஜெப்டோ, பிக் பாஸ்கெட், டெலிவரி பாய்ஸ் ஆக இந்த நாட்டு இளைஞர்களை நீங்க மாற்றி வைத்திருக்கிறீர்களோ, அந்த நாட்டிலும் அதே டெலிவரி கலாச்சாரம் தான். 21 வயதான ஒரு இளைஞரை அங்க இருக்கக்கூடிய ராணுவ வாகனம் நசுக்கி கொன்று விட்டது. அதை காரணம் காட்டி மக்கள் ரோட்ல இறங்கி போராட தொடங்கினார்கள். அந்த போராட்டம் இன்னைக்கு பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா போன்ற நாடுகளை உலுக்கி நிற்கிறது. நேபாளில் ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட், இளைஞர்களுடைய போராட்டம். ஒரே நாளில் நேபாளில் இருக்கக்கூடிய போலீஸ் 19 இளைஞர்களை சுட்டு கொன்று விட்டார்கள். அடக்கம். யாருமே அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது, யாருமே அரசாங்கத்தை தட்டி கேட்கக்கூடாது. அரசியல்வாதிகளுடைய மகன்களை பற்றி எந்த விதமான கேம்பெயினையும் நீங்க நடத்தக்கூடாது என்கிற அந்த காரணத்தை காட்டி 19 நபர்கள், இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள். அதை காரணம் காட்டி நேபாளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நேபாள் அரசாங்கத்தையே பிரட்டி போட்டு விட்டார்கள். அங்க இருக்கக்கூடிய டிஃபரன்சஸை பாருங்கள். எலிட் கிளாஸ் அண்ட் காமன். எலிட் கிளாஸோடைய வருமானம் எங்கே? எலிட் கிளாஸோடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை என்ன? காமனர், காமன் மேன், அவர்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. இதுதான் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய கோபத்திற்கான காரணம். கேபி சோர், தேஷ் சோர். ஒட்டுமொத்த நேபாளில எந்த அளவில் இந்த போராட்டம் வெடித்திருக்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, பிரைம் மினிஸ்டர் ஓலி இந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் செய்ய முடியாமல் நாட்டை விட்டு தப்பித்து ஓடி போனார். அவருடைய பிரைவேட் வீடு, அரசாங்க கொடுத்த வீடு தனியாக இருக்கிறது. அவருடைய பர்சனல் ரெசிடென்சியுமே அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொளுத்தி விட்டார்கள். வேண்டலிசம் எந்த அளவில் நடந்திருக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா, அங்க இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வீட்டையும் கொளுத்தி இருக்கிறார்கள், டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் வீட்டையும் கொளுத்தி இருக்கிறார்கள். இந்த தீ அங்க இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர் வீட்டையும் கொளுத்தி விட்டது. திங்கட்கிழமை இரவன்று அங்க இருக்கக்கூடிய கவர்னர், அவருடைய வீட்டையும் கொளுத்தி இருக்கிறார்கள். கவர்னர் ஆஃப் நேஷனல் பேங்க், இங்க எப்படி ரிசர்வ் வங்கியுடைய கவர்னர்கள் இருக்கிறார்கள், அதே போன்று நேபாள் நேஷனல் பேங்குடைய கவர்னர், அவருடைய வீட்டையும் கொளுத்தி இருக்கிறார்கள். முன்னாள் பிரைம் மினிஸ்டர், அவருடைய வீட்டையும் கொளுத்திருக்கிறார்கள். நேபாளில் இருக்கக்கூடிய ஏராளமான ஸ்டேட்ஸ், அங்க இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்கள், அவர்களையும் விட்டு வைக்கவில்லை. மகேந்தர் நகர் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய ரமேஷ் லேக், who resigned as ஹோம் மினிஸ்டர் பதவியிலிருந்து ரெசிக்னேஷன் கொடுத்த இந்த நபரையும் விட்டு வைக்கவில்லை. செப்டம்பர் 8ஆம் தேதி ரெசிக்னேஷன் அலையாக கொடுக்கப்பட்டது. ஓலி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் ரெசிக்னேஷனை கொடுத்து தப்பிக்க பார்த்தார்கள். ஆனால் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், மக்கள் யாருமே விட்டு வைப்பதாக கிடையாது. சென்ட்ரல் ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் நேபாளி காங்கிரஸ், அதிலும் தீ வைக்கப்பட்டது. பிரசிடென்ட் ஷேர் பஹாதூர் தபுவா, அவருடைய வீட்டையும் கொளுத்தியிருக்கிறார்கள். நேபாள்ஸ் பிரைம் மினிஸ்டர், அவருடைய வீட்டையும் கொளுத்தியிருக்கிறார்கள். சிபிஎன் யுஎம்எல், நேபாளில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, அவர்களுடைய ஆபீஸையும் கொளுத்தி இருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, நேபாள் கம்யூனிஸ்ட் பார்ட்டி பிரசிடென்ட் புஷ்பா கமல் தெஹால், இவருடைய வீட்டையும் கலவரக்காரர்கள் தாக்கியுள்ளார்கள். ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் எந்த அளவில் இது ஒரு வயலண்ட் மூவ்மெண்டாக மாறிவிட்டது என்று நீங்க பார்க்க வேண்டும். ஆன்டி கரப்ஷன் என்றால் ஊழல்வாதிகள், பண மோசடியில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கு எதிராக கிளம்பிய ஒரு மிகப்பெரிய போராட்டம். இதே போன்ற போராட்டத்தை தான் நாம் பங்களாதேஷில் பார்த்தோம். பங்களாதேஷின் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா, அவருடைய குடும்பத்தினர்கள், அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான மினிஸ்டர்கள், எம்பிக்கள், அவர்களுக்கு கிடைத்த அந்த லாபம், அங்க இருக்கக்கூடிய ஒரு சில கார்பரேட்னர்களுக்கு கிடைத்த லாபம், அதிலிருந்து மக்கள் கோபமடைந்து ஒட்டுமொத்த விஷயத்தை கையில் எடுத்தார்கள். இன்னைக்கு ஷேக் ஹசீனா ஓடி ஒளிந்திருக்கிறார். ராணுவம் இதற்கு பின்னாடி காரணமாக இருக்கிறார்களா, அல்ல வெளிநாட்டு சக்திகள் இதற்கான காரணமா? எதுவாக இருந்தாலும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அரசாங்கம் மக்களுக்காக தான் வேலை பார்க்க வேண்டும், மக்களுடைய நலனுக்காக வேலை பார்க்க வேண்டுமே ஒழிய தனக்காக, தன்னுடைய குடும்பத்தினருக்காக, ஒரு சில நண்பர்களுக்காக வேலை பார்க்க தொடங்கினால் அந்த அரசாங்கத்துடைய முடிவு இப்படி மாறிவிடும் என்கிற ஒரு எச்சரிக்கை தான் நாம் காலமாக பார்க்க வேண்டும். எப்படி இன்னைக்கு நடந்த விபி தேர்தலும் போது ஒரு ஸ்ட்ராட்டஜி முறைப்படி, உங்கள் கையில் பவர் இருக்கு, உங்கள் கையில் கான்ஸ்டிடியூஷன் இன்ஸ்டிடியூஷன்கள் இருக்கு, இது ஒரு விபி எலெக்ஷன், இதை விட்டு விடுங்க. ஆனால் லோக்சபா எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன்,
அங்க நடக்கக்கூடிய ஏராளமான எதிர்கேள்விகள். எங்களுக்கு இவிஎம் மீது நம்பிக்கை கிடையாது, எங்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. 65 லட்சம் நபர்களுடைய பெயரை நீக்கிவிட்டீர்கள் பீகாரில். அந்த பெயரை நீக்கியதற்கான காரணம் ஏராளமான நபர்கள் அவர்கள் காட்டிய அந்த ஆதார் கார்டை நீங்க ஏற்றுக்கொள்ள. நேற்று சுப்ரீம் கோர்ட் ஆதார் கார்டு மேண்டேட்டரி என்று ஒரு மிக பெரிய அதிரடி தீர்ப்பை கொடுத்ததற்கு பின்பு இன்னைக்கு எந்த வழியும் கிடையாது. காரணம், வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தல் தமிழ்நாடு, கேரளா, அசம், புதுச்சேரி, இங்கேயும் இந்த எஸ்ஐஆர் தொடங்க போவதாக 10ஆம் தேதி ஒரு மீட்டிங் கூப்பிடப்பட்டிருக்கு. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ்களை வைத்து அடுத்த ஸ்ட்ராட்டஜியை அவர்கள் பிளான் செய்ய தொடங்கிவிட்டார்கள். 65 லட்சம் நபர்கள் நீக்கப்பட்டார்கள் என்றால் 1 கோடி நபர்கள் புதிதாக சேர்க்கப்பட போவதாக ஒரு தகவல் கசிந்திருக்கிறது. அப்போ 1.5 லட்சம் வாக்காளர்கள், அவர்களுடைய எதிர்காலம், அவர்களுடைய அந்த வாக்குரிமை என்ன, அனைத்துமே கேள்விக்குறியாக இருக்கிறது. இதே போன்ற விஷயத்தை இன்னும் ஆழமாக நீங்க பாருங்கள். செப்டம்பர் 9ஆம் தேதி ஒரு எஜுகேஷன், ஒரு கோபத்தில் ஜென்சி களத்தில் இறங்கி போராட தொடங்கினார்கள். ஜென்சி என்றால் 1997ஆம் ஆண்டிலிருந்து 2012ஆம் ஆண்டு பிறந்த அந்த இளைஞர்கள், அந்த குழந்தைகளை நீங்க ஜென்சி என்று அழைப்பார்கள். அதாவது 14 வயதிலிருந்து 28 வயதிற்கான இந்த இளைஞர்களை ஜென்சி என்று அடையாளம் காட்டுகிறார்கள். இவர்களுடைய நோக்கம் என்ன, இவர்களுடைய கோரிக்கை என்ன, இந்த போராட்டத்தில் அவர்கள் என்னதான் சாதிக்க பார்க்கிறார்கள்? இது எங்களுடைய நாடு, இது எங்களுடைய நாட்டில் நாங்கள் கொண்டு வருவதுதான் சட்டம், எங்கள் கையில் தான் அரசாங்கம் இருக்க வேண்டும், இளைஞர்களுடைய அரசாங்கம் தான் இருக்க வேண்டும். ஒட்டுமொத்த நேபாளில் இதற்கு மேல் இளைஞர்கள் தான் அரசாங்கத்தை அமைப்பார்கள் என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர்கள் கொடுத்து வருகிறார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு ஆங்கிளை பாருங்கள். நேபாளில் இருக்கக்கூடிய ஏராளமான பள்ளிக்கூடங்களில் கூட இந்த தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. காரணம், இந்த பள்ளிக்கூடங்கள், இந்த யூனிவர்சிட்டிகள், இதில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் இதே அரசியல்வாதிகளுடைய மகன்கள். நேபாளில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹோட்டல், ஹில்டன் ஹோட்டல், அங்கேயும் ஒரு ரூமர் பரவி அந்த ஹோட்டலை கொளுத்தி விட்டார். அந்த ஹோட்டல் முதலாளி வெளியில வந்து இதற்கும் எந்த அரசியல்வாதிக்கும் எந்த விதமான கனெக்ஷன் இல்லை என்று கூறிய பின்பு கூட மக்கள் நம்பவில்லை, அந்த ஹோட்டலை அழித்து விட்டார்கள். இந்த பள்ளிக்கூடங்கள், இதற்கான கனெக்ஷன் நேபாளில் இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர் அவருடைய மகன்களுடன் இருப்பதாக இந்த விஷயம் பரவிய உடனேயே அந்த ஸ்கூல்களையும் கொளுத்தி விட்டார்கள். நேபாளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு ஏராளமாக இருக்கிறது. ஆனால் மக்கள் எந்த விதமான கேள்விகள் எழுப்பினாலும், மக்கள் எந்த விதமான எதிர்ப்பையும் தெரிவித்தாலும் அந்த குரலை நசுக்கக்கூடிய வேலையை அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் தொடர்ந்து பார்த்து எந்த விதமான சப்போர்ட்டும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கவில்லை. கோபம் அடைந்த இளைஞர்கள், நாங்க காலையில 9 மணியிலிருந்து மாலை 5 மணி, 6 மணி, 8 மணி வரை உழைத்து கொண்டிருக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கை இப்படி மாறவில்லை, எங்களுக்கு அந்த லாவிஷ் வாழ்க்கை கிடைக்கவில்லையே. இதை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய சோசியல் மீடியா வழியாக மக்கள் ஒரு புதிய போராட்டத்தை தொடங்கினார்கள். நெப்போகேட் கேம்பெயின் என்கிற இந்த பெயரில், அதாவது அரசியல்வாதிகள் அவருடைய குழந்தைகளுடைய லைஃப் ஸ்டைலை பற்றின ஒரு சோசியல் மீடியா கேம்பெயின். இது மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பற்றி வெளிப்படையாக மக்கள் கேள்வி கேட்க தொடங்கினார்கள், அதுவும் சோசியல் மீடியா வழியாக. இதையெல்லாம் பார்த்து அங்க இருக்கக்கூடிய ஓலி அரசாங்கம், பிரைம் மினிஸ்டர் ஓலியின் அரசாங்கம் மக்களை அடக்குவதற்காக 26 சோசியல் மீடியா சைட்ஸ்களை முடக்கினார்கள். ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இது போன்ற அனைத்து சோசியல் மீடியா வழியாக வரக்கூடிய செய்திகள் மக்களுக்கு போய் சேரக்கூடாது, மக்கள் அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது, மக்கள் எங்களுடைய குழந்தைகளை பற்றி சோசியல் மீடியாவில் எதுவுமே எழுதக்கூடாது என்கிற அந்த விஷயத்தை வைத்து இவர்கள் எடுத்த அந்த முடிவு அவர்களுக்கு எதிராகவே மாறிவிட்டது. இது ஒரு சோசியல் மீடியாவிற்கான எஜுகேஷன் கிடையாது. எங்களுடைய குரலை நசுக்கினீர்கள்னா, எங்களுடைய பேச்சுரிமையை பறிக்க பார்த்தீர்கள்னா உங்களுடைய அரசாங்கமே இருக்காது என்கிற அந்த எச்சரிக்கை மட்டுமல்ல, அந்த அரசாங்கத்தை புடுங்கியும் வீசியிருக்கிறார்கள். எந்த அளவில் அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் வழியாக இளைஞர்களை அடக்கிவிடலாம் என்று நினைத்தார்களோ அது நடக்கவில்லை. 19 இளைஞர்களுடைய மரணம் ஒரு மிகப்பெரிய எஜிடேஷன் எடுத்துக்காட்டியது, ஒரு மிகப்பெரிய கோபத்தை உருவாக்கியது. நேபாளில் இருக்கக்கூடிய ஒரு மீடியா ஜென் ஜியை பற்றி என்ன எழுதியிருக்கிறார்கள் அதையும் நீங்க பார்க்க வேண்டும். Generation that was thought to have no interest in politics, no concern
for democratic rights, no care about whether freedom of expression exists or not, no concern about how the government run. That is Gen Z. ஜென்சியை ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள். அவர்களுக்கு அரசியல் எல்லாம் புரியாது, டெமோக்ரஸி என்னவென்று புரியாது, பேச்சுரிமை என்னவென்று புரியாது. ஆனால் இந்த ஜென்சிவை நீங்க தூண்டி அவர்களுடைய முதல் பொலிட்டிக்கல் ரெபெல்லியன் ஆக்டிவிட்டியை நீங்க நேபாளில் பார்த்து விட்டீர்கள். எந்த அளவில் இளைஞர்களை நீங்க அடக்க பார்க்கிறீர்களோ, இளைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பறிக்க பார்க்கிறீர்களோ, இது போன்ற கோபம் எந்த இடத்திலுமே வெடிக்கலாம் என்கிற இந்த விஷயம். நேபாளில் இருக்கக்கூடிய ஒரு மீடியா ஹவுஸ் காட்மாண்டு போஸ்ட் ஒரு மிக முக்கியமான வார்த்தை எழுதி இருக்கிறார்கள். அவர்களுடைய எடிட்டோரியலில் ஓலி ஷுட் ரிசைன், ஓலி அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நேபாள் ஷுட் ரிசைன் அண்ட் ஹி ஹேட் ரிசைன். இதே காட்மாண்டு போஸ்ட் எழுதிய இன்னொரு ஸ்டேட்மெண்ட், killing of 19 youth in police firing is a dark day in Nepal's history. போலீஸ் ஃபயரிங்கில் 19 இளைஞர்கள் கொல்லப்பட்டது நேபாளின் வரலாற்றிலேயே ஒரு கருந்தினமாக பார்க்கப்படும். நேபாள் ஒரு ரெபெல்லியன்ஸ்க்காக பார்க்கக்கூடிய ஒரு நாடு. அங்கு ஏராளமான இதே போன்ற போராட்டங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் நேபாளின் வரலாற்றில் என்னைக்குமே ஒரே நாளில் இத்தனை இளைஞர்கள் போலீஸ் குண்டுபட்டு இறந்ததாக சரித்திரமே கிடையாது. அதனால் இது போன்ற பத்திரிகைகளுடைய அந்த தலைப்புகளை நீங்க பார்த்து வரீங்க. நேபாளில் நடந்த இந்த போராட்டத்தில் நேபாளின் சுப்ரீம் கோர்ட்டின் முன்னாள் நீதிபதி சுஷீலா கார்கி அவரும் களமிறங்கி இருக்கிறார். அப்போ இளைஞர்கள் மட்டும் அல்ல, அங்க இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட்கள், நீதிபதிகள் அனைவருமே ரோட்டில் இறங்கி இருக்கிறார்கள். ஜென்சியோடைய போராட்டம் செப்டம்பர் 8 துவங்கியது. 2 மணி நேரத்திற்கான அந்த பெர்மிஷனும் வாங்கியிருக்கிறார்கள், அமைதி போராட்டத்திற்கான அந்த பெர்மிஷன். போலீஸோடைய பெர்மிஷனுடன் அமைதியான முறையில் இந்த போராட்டத்தை நடத்தும் போது அரசாங்கத்தை பார்த்து கேள்விகளை கேட்ட போதுதான் போலீஸ் ஃபயரிங்கை ஓபன் செய்திருக்கிறார்கள். எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் அமைதியான முறையில் போராடி வந்த அந்த இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 1, 2 அல்ல, 19 இளைஞர்கள். அதற்கு பின் 48 மணி நேரம் கூட உங்களால் அங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ள முடியவில்லை. அவர்களுடைய ஆர்கியூமெண்ட் என்ன? எங்களுக்கு சம உரிமை, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கல்வி, மருத்துவ சிகிச்சை, சுற்றுச்சூழல், இது எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? இல்லை. இதற்கு அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் கொடுத்த பதில் இதே போன்ற பதிலை தான் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கமும் கொடுத்து வருகிறது. சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மெஹதாவும் இப்படித்தான் பேசி வருகிறார். என்ன? ஃபேஸ்புக், எக்ஸ் அதாவது ட்விட்டர், யூடியூப், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், சிக்னல், வீசாட், லிங்க்டின், ஸ்னாப்சாட், ரெடிட், இது போன்ற சோசியல் மீடியா வழியாக இந்த நாட்டு இளைஞர்கள் ஹேட் ஸ்பீச்சை கொடுத்து வருகிறார்கள். இதில் ஏராளமான ஃபேக் ஐடிஸ்களை வைத்து இந்த நாட்டு அரசாங்கத்தை அவதூறு பரப்பி வருகிறார்கள். அரசியல்வாதிகளை பற்றி, அரசியல்வாதிகளுடைய குடும்பத்தினர்களை பற்றி அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள். ஒரு சில பெயர்கள் உங்களுக்கும் ஞாபகத்தில் இருக்கும். இந்தியாவுடைய அரசியல்வாதிகள் நீங்க பாருங்க. நெப்போ கிட் எந்த அளவில் இருக்கிறது? அது கட்கரியோடைய மகன், அவர்களுடைய கம்பெனிக்கு கிடைக்கக்கூடிய அந்த லாபம், வருமானம். அமித்ஷாவுடைய மகன், அவருக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய பதவிகள். இதே போன்று காங்கிரஸை நீங்க எடுத்துக்கினீர்கள்னா கூட இதிலும் ஏராளமான நபர்கள் இருக்கிறார்கள். நெப்போட்டிசம். இந்த எதிர்ப்பு ஒரு பர்டிகுலர் அரசியல் கட்சியை மட்டும் தாக்கவில்லை, ஒட்டுமொத்த அரசியல் கட்சியையுமே அரசியல்வாதிகளையுமே ஒரு பாடம் கற்பித்திருக்கிறது. Tell the country the secret of earning, ban corruption, not the social media. இந்த வார்த்தையை அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் கேட்டு வருகிறார்கள். அதாவது நீங்க இந்த சோசியல் மீடியாவை முடக்கக்கூடாது. இந்த நாட்டுக்கு நீங்க தெரிவிக்கக்கூடிய விஷயம், உங்களிடம் இவ்வளவு பணம் எப்படி வந்தது, எப்படி இந்த பணத்தை நீங்க சம்பாதித்தீர்கள், எப்படி உங்களுடைய குழந்தைகளுடைய அக்கௌண்டில் இந்த அளவில் பணம் வந்து, அதாவது உங்களுடைய கரப்ஷன் கனெக்ஷனை பற்றி நீங்க பேச வேண்டுமே ஒழிய சோசியல் மீடியாவை பேன் செய்ததால் எதுவுமே நடக்காது. இது ஒரு மிகப்பெரிய பாடம். நேபாள் எடுத்து வைத்த பாடம், பங்களாதேஷ் எடுத்து வைத்த பாடம், இந்தியாவிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து அரசாங்கங்களுக்கு, அனைத்து அரசியல்வாதிகளுக்குமே ஒரு மிக பெரிய பாடமாக இது இருக்கிறது. ஸ்டாப் ட்ரைங் டு ஸ்டாங்கிள் them through the social media. சோசியல் மீடியா வழியாக அவர்களை அடக்குவதால் எதுவுமே நடக்காது. இந்த நாட்டில் நேர்மையான முறையில் தேர்தல் நடக்க வேண்டும். இந்த நாட்டில்
மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்களுடைய அரசாங்கம் வர வேண்டும். தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கத்திற்கு அவர்களுடைய அதிகாரம் போய் சேர வேண்டும். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் சுதந்திரமாக அந்த மக்களுக்கு சேவை செய்வதற்கான அனைத்து வேலையுமே பார்ப்பதற்கான அந்த வழிகள் திறந்து வைக்க வேண்டும். கவர்னர்களை வைத்து ஒரு அரசாங்கத்தை முடக்கக்கூடிய வேலையை நீங்க பார்க்கக்கூடாது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கத்தை பிரிப்பது, உடைப்பது, கவிர்ப்பது, தன்னுடைய ஆட்சியை அங்க எப்படி நிலைக்க வைப்பது என்கிற அந்த திட்டம் எல்லாம் இதற்கு மேல் செல்லுபடியாக எப்படி தன்னுடைய மகன்களுடைய வாழ்க்கையை நீங்க பிரகாசமாக்கி வருகிறீர்களோ அதே போன்று ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கை பற்றியும் நீங்க சிந்திக்க வேண்டும். அரசியல்வாதிகளை பிளாக்மெயில் செய்து நீங்க ஓட்டு போடக்கூடாது என்று கூறுவது, மக்களை அவர்களுடைய வாக்கு சீட்டு பட்டியலிருந்து நீக்குவது, இஸ்லாமியரா நீக்கி விடுங்கள், இந்துவா எங்களுக்கு ஓட்டு போட மாட்டீர்களா நீக்கி விடுங்கள், இது எல்லாம் இதற்கு மேல் சாத்தியப்படாது என்கிற ஒரு விஷயத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே புரிந்து கொள்ள வேண்டும். நேபாளில இருந்து வெளிவரக்கூடிய இந்த காட்சிகளை நீங்க பார்க்கிறீர்கள். இதை எப்போதுமே ஒரு பத்திரிகையாளராக நாங்க ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எந்த விதமான வயலன்ஸாக இருக்கட்டும், அதற்கு எந்த விதமான காரணமாக இருந்தால் கூட அது தவறுதான். ஆனால் இது ஒரு எச்சரிக்கையாக இன்னைக்கு உலகமே பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. காட்மாண்டு மேயர் பலேந்திர ஷா அடுத்த இன்ட்ரிம் பிரைம் மினிஸ்டராக பதவியேற்பதற்காக ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இவர் சோசியல் மீடியாவில் மிக பிரபலமாக இருக்கிறார். அங்களுடைய இளைஞர்கள் மத்தியில் இவருக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கிறது. பலேந்திர ஷா ஒரு பாப்புலர் லீடர் மட்டுமல்ல, ஜென்சியிடம் அவருடைய தொடர்பு, அவருடைய கனெக்ஷன் மிகவும் நெருக்கமாக இருக்கு. இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய 3 நாடுகள், நேபாள், பங்களாதேஷ் மற்றும் ஸ்ரீலங்கா, இந்த 3 நாடுகளிலுமே இதே போன்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. 3 நாடுகளில் நடந்த அந்த போராட்டம், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் அடக்குமுறை, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் ஊழல், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய அனைத்து பணவசதி, சலுகைகள் அனைத்துமே. மக்களுடைய எதிர்ப்பு என்ன, இளைஞர்களுடைய எதிர்ப்பு என்ன, எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், எங்களுக்கு சரியான கல்வி கிடைக்க வேண்டும், எங்களுடைய நாடு வளரும் போது எங்களுக்கும் அதற்கான லாபம் வந்து சேர வேண்டும், எங்களுடைய வரிப்பணத்தை வைத்துதான் இந்த நாட்டை நீங்க ஆண்டு வருகிறீர்கள், எங்களுக்கே எதுவுமே கிடைக்கவில்லை என்றால் உங்களுடைய ஆட்சியை நாங்க புடுங்கி வீசிவிடும். சிந்தித்து பாருங்கள், நேபாளில் என்ன நடந்து வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் எழுதி விடுங்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்து நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.